ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல அங்கன்வாடி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் 2026க்காக தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்மளுடைய சேனல்ல பார்த்தீங்கன்னா ஏதாவது அப்டேட் இருந்தால் மட்டும்தான் போடுவோம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் ரெண்டு மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ மொத்தம் 27 மாவட்டம் இது வரைக்கும் வந்திருக்கு. என்னுடைய மாவட்டத்துக்கு வரலன்னு சொன்னீங்க. இந்த வாரத்தில் மட்டும் 2 புதிய மாவட்டத்துக்கு வந்திருக்கு. இதுல இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இருக்குது. உங்களுக்கு சந்தோஷமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா இன்னொரு பாருங்க. மீதி உள்ள மாவட்டம் எப்போ வரும் A to Z வரைக்கும் நான் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா சொல்றேன். இது உங்களுடைய தாலுகாவா கூட இருக்கலாம், மாவட்டமா கூட இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா இன்னொரு பாருங்க. அப்பதான் பார்த்தீங்கன்னா நமக்கு தெளிவா தெரியும். இது வரைக்கும் எத்தனை மாவட்டத்துக்கு வந்திருக்கு, புதுசாக எந்த மாவட்டத்துக்கு வந்திருக்கு எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா சொல்றேன். பொறுமையாக பார்த்தீங்கன்னா பாருங்க. உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய மாவட்டத்துக்கு வரலனா இனி எப்போ வரும் எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா சொல்றேன். இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க விரிவாக பார்க்கலாம். அங்கன்வாடி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் 2025-26க்காக வந்திருக்கக்கூடிய மாவட்டம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு நம்ம பார்க்கலாம். அடுத்து சென்னை மாவட்டத்துக்கு வந்திருக்கு கோயம்புத்தூர், திருவள்ளூர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் மாவட்டம் மட்டும் சொல்கிறேன். தாலுக்கா நிறையா வந்திருக்கு, அதெல்லாம் பார்த்துக்குங்க. ஈரோடு மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, நாமக்கல் பார்த்தீங்கன்னா குமராப்பாளையம், அதேமாதிரி திருச்செங்கோடு, இந்த மாதிரி தாலுக்கா வந்திருக்கு. புதிதாக வந்த மாவட்டம் எதுனா பெரம்பலூரில் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்கு. ஸோ அதை நான் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் காட்டுறேன். அடுத்து புதுக்கோட்டை லாஸ்ட் வீக்ல பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ராமநாதபுரம் ஏற்கனவே வந்துருச்சு. ராணிப்பேட்டை, சேலம் மாவட்டத்துக்கு மேக்சிமம் எல்லாமே வந்துருச்சு. சிவகங்கை மாவட்டம், தென்காசி, அடுத்து பாருங்க தஞ்சாவூர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கில் தான் வந்துச்சு. அதே மாதிரி தேனி, தூத்துக்குடி, திருச்சிராப்பள்ளி, முசிறி தொகுதி, திருநெல்வேலியில வந்துருச்சு. திருப்பத்தூர்லாம் எப்பயோ வந்துருச்சு. அடுத்து பாருங்க திருப்பூர், திருவண்ணாமலை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயோ வந்துருச்சு. அடுத்த மாவட்டம் பார்த்தீங்கன்னா திருவாரூர் தான் வந்திருக்கு. புதுசாக பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. பெரம்பலூரும் திருவாரூரும் வந்திருக்கு. அடுத்து வேலூர், காட்பாடி தொகுதி, வேலூர்லேயும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்துருச்சு. அடுத்து மதுரை மாவட்டத்துக்கு வந்திருக்கு. மொத்தம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 25 ஏற்கனவே வந்துருச்சு. இப்போ திருவாரூர் அண்ட் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் 2 மாவட்டத்துக்கு வந்திருக்கு. இது வரைக்கும் மொத்தம் பார்த்தீங்கன்னா 27 மாவட்டத்துக்காக வந்திருக்கு. நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சொல்லியிருக்காங்க பாருங்க. டுடே ரீச் அங்கன்வாடி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் நூதாப்பூர்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பெல்லிங் ஸ்டோன் போட்டிருக்காங்க. ஸோ அது எங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துக்குங்க பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்ல. அடுத்த சப்ஸ்கிரைபர் பாருங்க. டுடே திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் ரிசல்ட் வந்துருச்சு. திருவாரூர்ல பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்தில் நன்னிலம் தாலுக்காக வந்திருக்கு. ஸோ இந்த 2 மாவட்டத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்கு. இப்போ நாம சொன்ன 27 மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா என்னுடைய மாவட்டத்துக்கு வரல, எப்போ வரும் அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா கேட்குறீங்க. ஸோ அடுத்தடுத்த வாரத்தில் வரும். ஸோ இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் அறிவிச்சாலுமே உங்களுக்கு வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி எல்லாமே சைன் பண்ணி வச்சுட்டாங்களா, உங்களுக்கு எலெக்ஷன் டைமில் கூட வரலாம். ஏன்னா எலெக்ஷன் அறிவிச்சிட்டா புதுசாக தான் சைன் பண்ணக்கூடாது. ஏற்கனவே சைன் பண்ணி செலக்ட் பண்ணி எல்லாமே வச்சிருந்தாங்களா, அந்த அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பயப்பட தேவையில்லை. எலெக்ஷன் அறிவிச்சிருவாங்க, நமக்கு ஸ்டாப் பண்ணிடுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பயந்துட்டு இருக்க வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருந்தா மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு அப்புறமேட்டுக்கு வரும். புதுசாக சைன் பண்ண மாட்டாங்க, ஏற்கனவே பண்ணி வச்சிருந்தா மட்டும் உங்களுக்கு வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். குட் நியூஸோட இந்த தகவல் பார்த்தீங்கன்னா எல்லாத்துமே குட் நியூஸாக இருக்கும். அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பண்ணி வச்சிருந்தாங்களா, அது பார்த்தீங்கன்னா வரும். ஆனால் புதுசாக பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.